சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியுடன் அதிமுக கூட்டணியில் இணைக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒரு பக்கம் அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைய வேண்டும் என்று பெருவாரியான ஆதரவுகளும், மறுபக்கம் பன்னீர்செல்வம் அவர்களை நாங்கள் அதிமுகவில் இணைக்க முடியாது, ஆனால் அவர் புதிய கட்சியை தொடங்கினால் அவருடன் கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் ஆலோசனை மேற்கொள்வோம் என்று எடப்பாடி தெரிவித்துள்ளார். ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னவென்றால், இப்படி எடப்பாடி கூறுகிறார் என்றால் அவர் அதிமுகவில் தனக்கான பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சுயநலத்திற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வாறான முடிவுகளை மேற்கொண்டு வருவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கடந்த 7 நாட்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் சுற்றுப்பயணமும் மேற்கொண்டு வருகிறார். பல்வேறு பிரச்சனைகளும் தற்பொழுது அதிமுகவில் வெடித்துள்ளது. குறுகிய காலத்தில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு தொண்டர்களது ஒட்டுமொத்த உழைப்புகளும் களத்தில் இறங்க வேண்டும். ஆனால் அதிமுகவில் 2-3 அணியாக இருப்பதும், அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கின்ற மோதல்களும், செங்கோட்டையன் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வைத்து பார்க்கும் பொழுது இந்த முறை அதிமுக வெற்றியடைவது கடினம்தான். இதை பற்றி பன்னீர்செல்வம் அவர்களிடம் கேட்டபொழுது, நான் ஒன்று அதிமுகவில் இணைவேன், இல்லை என்றால் புதிய கட்சியை தொடங்கி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்து 40 தொகுதிகளில் போட்டியிடுவேன், இது அதிமுகவின் தோல்வியையும் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும் என்பதையும் குறிப்பாக ஓபிஎஸும் அவரது ஆதரவாளர்களும் தெரிவித்திருப்பதுதான் இப்பொழுது பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்கிறது. தொண்டர்கள் அதைத்தான் கூறுகிறார்கள். தென் மாவட்டங்கள் முழுவதும் எடப்பாடிக்கு எதிராக இருப்பதால் ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை ஏற்கனவே அறிமுகம் செய்து வைத்து விட்டார். அதற்கான பணிகளும் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 40 தொகுதிகளில் தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓபிஎஸும் அவரது ஆதரவாளர்களும் போட்டியிடுவார்கள். இது எடப்பாடிக்குத்தான் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது சுயநலத்தினால்தான் அதிமுக தோல்வியடையும் என்று ஓபிஎஸ் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.